இன்றைக்கி ஒரு சிம்பிள் டிஷ்ஷு ஆப்பிள் தயிர் பச்சடி, தஹி பச்சடி ஆர் தயிர் பச்சடி. அது வந்து பண்ண போகிறேன். நீங்களும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு வேணுங்கிற பொருள் வந்து ஆப்பிள் தோலை சீவி இது மாதிரி பொடியாக கட் பண்ணது, ஒரு அரை கப்பு. உங்கள் இஷ்டம் போல் எடுத்துக்கலாம். ஆப்பிள் நிறையா டேஸ்ட் பிடிக்கும்னா ஒரு 3/4 கப்பு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் நல்ல கெட்டி தயிர், அது ஒரு கப்பு. அப்புறம் தேங்காய் துருவல் வந்து அரை கப்பு. பச்சை மிளகா 1 போட்டிருக்கேன், 2 கூட போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் போல். அப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகம் ஒரு கொஞ்சோண்டு, அப்புறம் ஜீரகத்தூள், அப்புறம் தூள் ஜீரகம் கடித்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே தயிர் பச்சடிக்கு நான் ஜீரகம் போடுவேன். அப்புறம் கருவேப்பிலை. இதான் இது வேணுங்கிற பொருள். ஆப்பிள், தயிர், தேங்காய் துருவல், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஜீரகம், தனியாத்தூள், ஜீரகத்தூள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த இல்பா காய வச்சு, கடுகெல்லாம் இல்லையா அதுக்கு? அதான் ஜீரகம் போடுறோமே. ஓ, இப்போ எல்லாமே கடுகு சூடுங்கிறதுனால போடுறதில்ல. இப்போ வந்து முதல்ல எண்ணெய்லாம் விட வேண்டாம். ஓஹோ, விட்டு சீக்கிரம் பண்ணிடணும். அப்புறம் தேங்காய் துருவல். எண்ணெயெல்லாம் பண்ணுறீங்க? எண்ணெயே கிடையாது, தேங்காய் துருவல். அப்புறம் பச்சை மிளகா, ஆனால் குவிக்காக பண்ணணும், தீயாமல். அப்புறம் ஜீரகத்தூள். எல்லாம் எண்ணெயே கிடையாதுயா, வெறும். அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள். ஜீரகம் அது முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஜீரகத்தை வெறும் இல்பா சட்டியில் வறுத்து அதை ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது ஜீரகத்தூள் ரொம்ப வாசனையாக இருக்கும், தயிர் பச்சடிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை. இப்போ நல்ல ஸ்மெல் வருது. இப்போ அப்புறம் இப்போ வேணும்னா உங்களுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். தீயும் வச்சுக்கலாம். ஒரு ட்ராப் வச்சுருக்கேன். ஒரு ட்ராப் வச்சுடுங்க நீங்கள். அப்புறம் இந்த ஆப்பிள் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கும். இந்த ஆப்பிளில் இருக்கிற ஈரமே போகும், எண்ணெய்லாம் வேண்டாம். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுத்துங்கிறது என்ன இது இண்டிகேட்டர்? இதையும் பார்த்தாலே கலர் சேஞ்ச் ஆகி. அப்புறம் உப்பு. அடி பிடிச்சிடும் போல இருக்கு. தேவையான அளவு உப்பு. இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் வேண்டாம், ஆப்பிள் ஸ்மெல் போயிடும் இல்லையா? அவ்வளோதான். அப்படியே கறிக்கு வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கணும். ஜஸ்ட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை பச்சையாக இருக்கும் இல்லையா? சப்போஸ் பச்சையாக இருந்தாலும் ஆப்பிள் நல்லா தானே இருக்கும், கடிச்சு சாப்பிட்றவாதான்னு. அப்புறம் இதை போகிறோம் இந்த மாதிரி வதங்கினா எல்லாம் சேர்ந்து வதங்கிடுச்சு இல்லையா? இதை வந்து அணைச்சிடுவோம். அப்புறம் அது கொஞ்சம் ஆறின அப்புறம் இந்த தயிர் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தயிரில் போட்டுருவோம். உப்பு எல்லாமே போட்டாச்சு. ஸோ இதை கொஞ்சம் ஆறினோடனே எடுத்து இதில் போட்டுருங்க. ஏன்னா ரொம்ப சூடாக தயிரில் போட்டால் தயிர் திரிஞ்சு போகும் இல்லையா? அதனால ஆற விட்டு வேறு ஒன்றும் வேலை இல்லையா, ஜஸ்ட்டு இதை தாளித்து கொட்டி வதக்கிட்டு ஆற விட்டு அதை எடுத்து இந்த தயிரில் போட்டுருங்க. அவ்வளோதான். தயிர் பச்சடி ரெடி. எல்லாமே போட்டிருக்கோம் இதில், உப்பு எல்லாம். ஆப்பிள் தயிர் பச்சடி ரெடி பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.